அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு கடகராசி நேர்களே, கடகராசிக்குன்னு நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் இது ஒரு முக்கியமான வீடியோ. கொடுப்பது யார் என்றால் சனி பகவான். அதை தடுப்பது யார்? யாருமே கிடையாதுங்க. சனி பகவானே ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கடகராசிக்காரங்களுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் உலகம். அக்கறைங்கிறது ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. குடும்பம் மேலே ரொம்ப ஒரு பாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். தாய்ப்பாசம் அதிகமாக உடையவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். ரொம்ப நல்லவங்க. குடும்பம், பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப யோசிப்பாங்க. தன்னுடைய வயதை கருத்தில் கொள்ளாமல் உழைப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். அம்மா மேலே அவ்வளோ ஒரு பற்று அப்படிங்கிறதுங்க அதிகமாக உடையவர்கள் யாருன்னு பார்த்தாலும் இந்த கடகராசிக்காரர் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டால் உங்களை மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. இன்னமும் சொல்லப்போனால் உண்மை, நேர்மை, சில விஷயங்கள் ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னா ரகசியமாகவும் நீங்கள் தான் வச்சுப்பீங்க. மனதாலும் சரி, உடலாலும் சரி, எவ்வளவு காயம், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அதை கடந்து வாழ்ந்து வருபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். பல கஷ்டங்கள், பல துரோகங்கள், ஏன் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா கூட நேர்மை தவறாதவர்கள், செய்யும் தொழிலில் எப்பொழுதும் ஒரு நீதி இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையுடையவர்கள். பூசம் நட்சத்திர நேர்களே, புனர்பூசம் 4ஆம் பாத நேர்களே, ஆயிலிய நட்சத்திர நேர்களே, உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட்டு ராசி வேறு எதுவுமே கிடையாதுங்க. உங்களால் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் எந்த லெவலில் வேணாலும் கஷ்டப்படுவீங்க. உங்களோட கஷ்டங்களை அதிகமாக அடுத்தவங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கவே மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய துரோகங்கள், நிறைய அசிங்கங்கள், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அதை அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு இனிமேவான் மாறுவீங்கன்னு பார்த்தா மாற மாட்டீங்க. கடந்த காலங்களில் கண்டக சனியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வேலை, தொழில் எதுலேயுமே லாபம் இல்லை. இந்த கண்டக சனியால் பொருளாதார இழப்பு, பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாத அளவுக்கு பல கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ சனி பகவான் 8ங்கிற அஷ்டமஸ்தானத்தில் வருகிறார். அஷ்டமம் அப்படின்னா ரொம்ப பயப்படலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வருகிறாரே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இவ்வளோ நாளாக கலத்திர ஸ்தானத்திலிருந்து திருமண வாழ்க்கையை சல்லியாக உடைச்சிட்டாரு. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு காயங்கள், அவ்வளவு அழுத்தங்கள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு மன வலிகள், யாரிடம் தன்னுடைய கவலைகளை சொல்லி அழுவதுன்னு தெரியாமல் சில பேர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி வருத்தப்பட்ட காலங்கள் அதிகம். நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனிமே உங்கள் வாழ்க்கையில் சுபம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீடுங்கிற லாபஸ்தானம் கும்பராசிக்கு சனி பகவான் வந்ததுனால தொழில், வேலை எல்லாத்தையும் லாபம் அப்படிங்கிறது உண்டு. பொருளாதார வெற்றிங்கிறது உண்டு. புதிய தொழில், வேலை, விருப்பம் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லலாம். உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் பெயர் பிரபலமாகும், கருணை அதிகமாகும். ஆனால் இந்த கருணை அதிகமாகுதே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பழைய பணம் வர வேண்டியது இருந்தால் கேட்டு பெறுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுடைய நேரம் சாதகமாக இருக்குன்னு அடுத்தவங்களுக்கு உங்களோட சொத்தை எழுதி வச்சிடாதீங்க. கோடியில் பொருளக்கூடிய நேரம், விபரீத ராஜயோகம் உள்ள காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வதனால் தொழிலில் பணவரவு தாராளமாக இருக்கும். வருமானம் உயரும். திடீர் பணவரவு வரும். ஒரு பைசா 1,00,000 கூட ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நேரம். சொந்த தொழில் உதவும். லாபங்கள் நின்று ஜெயிக்கும். நீங்கள் தைரியமாக ஒரு மேட்ச் விளையாடுறீங்க, ஒரு சீக்ரெட்டில் வின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அதில் ஆன்லைன் ட்ரேடிங்காக இருக்கட்டுமே நின்று விளையாடலாம். புது இடங்கள் வாங்கலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்களுக்கு சூப்பரான காலகட்டம். அரசியல், பொருளாதாரம், எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய தனிநபர் ஆதிக்கம் அப்படிங்கிறதை முழுவதுமாக செலுத்தலாம். நீங்கள் நினச்சது தாங்க அந்த கோல்னே சொல்லலாம். சொல்லி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது வரும். சரி, நம்மளுக்கு லாபங்கள் நிறையா கொடுக்குறார் சனி பகவான், அவரோட ஆதிக்கம் நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, லாபம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது பெருசு கிடையாது.
சுப விரயங்கள் ஏற்படுமா அப்படின்னா சுப விரயங்கள் கட்டாயமாக ஏற்படும். செலவுகள் உண்டாகும். உங்களுடைய வரம்புக்கு மீறி நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளவு நாளாக 10,000 ரூபாங்கிற ஒரு காசை பார்க்குறதே பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். 50 ரூபா ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு திருப்பி எப்போ வாங்குவோன்னு உட்காந்துட்டு இருந்த நீங்கள் பணவரவு வந்தவுடன் உங்களுடைய செய்கை மாறி போயிடும். இந்த விஷயத்தில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பண வரவு முக்கியமே கிடையாது. பணம் தங்கணும். உங்களுக்கு பணம் காசு தங்கினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். ஏன்னா எது கிடைத்தாலும் அதை அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் நீங்கள். லாபம் கிடைக்க கிடைக்க யார் அதுக்கு உறுதுணையாக இருக்காங்களோ அவங்களும் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. நிறையா பேருக்கு உங்களால் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பீங்க. நம்ம மட்டும் நல்லா இருந்துடக்கூடாது, அடுத்தவங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியதான் இந்த அன்பு கடகராசிக்காரர்கள். இவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னால் ஒரு விஷயம் முடியுதுன்னா தன் கூட 2-3 பேரை ட்ராவல் பண்ண வைப்பாங்க. தனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னா சுற்றி உள்ளவர்களையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால் கஷ்டப்படுறவங்களுக்கு தானம், கருணை, ஏன் அவங்க நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம் பண்ணாலும் பரவாயில்ல கூட ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அதுதாங்க கடகராசிக்காரர்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக அடுத்த சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடகராசி நேர்களே, பல துரோகங்கள், பல அலட்சியம், பல கஷ்டம், பல நல்ல விஷயங்களை இழந்திருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்ல பணம் வருவது மட்டும் முக்கியம் இல்லை, அதை நல்ல வழியில் சேர்க்கணும். அந்த வருமானை உங்களை என்ன செய்யணும்னா வீட்டில் தங்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். தினமுமே உங்களுக்கு தீபாவளி மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. ஒரு புது ஆடை ஒரு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லேடிஸ் என்ன செய்வீங்க? அன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கான ட்ரெஸ், நல்ல ஒரு மேக்கப், நல்ல ஒரு சில காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, அதே மாதிரி என்றைக்குமே உங்களை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைங்க. உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைங்க. இந்த பாசிட்டிவான நேரத்தில் உங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிங்க. இந்த மாதிரி நேரத்தை விட்டுட்டிங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிறதுங்கிறது கண்டிப்பாக முடியாது. வறுமையும் கஷ்டமும் நெருங்கும் போது ஃபீல் பண்ண நீங்கள் இந்த வறுமையும் கஷ்டமும் உங்களை விட்டு விலகும் போது உங்கள் சோம்பேறித்தனத்தையும் விட்டுடணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா தரித்திரத்தை உருவாக்கிடும். முக்கியமாக யார் யாரெல்லாம் உங்களை திட்டினாங்க, யார் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, யார் யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்க, யார் யாரெல்லாம் உங்களை நெகட்டிவாக பேசினாங்க, அது எல்லாம் மாறுங்க. குடும்ப சண்டை, குடும்ப துக்கம், குடும்ப சோர்வு, இதெல்லாம் எவ்வளோ நாளாக இருந்தது. இது அனைத்தும் மறைந்து குடும்பத்திற்குள் நிம்மதி பிறக்கும். சோர்வுகள் மாறும். கடினமான உழைப்பு உங்களை மேலே கொண்டு போக வைக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகமாக செய்வீர்கள். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தை மாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சு, தேவர்கள் உறங்கி விழிக்கின்ற காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த தை மாதம் தான் முழிக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கோவில் திறக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான டைம். இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதிரி தூங்குகிற நேரத்தில் தான் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் மார்கழி மாதம் சுப நிகழ்ச்சிகளை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா சூரிய நமஸ்காரம் அதிகமாக பண்ண வேண்டும். தை மாதம் சூரிய நமஸ்காரம் அதுவும் திங்கக்கிழமை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கடகராசிக்காரங்களுக்கும் தன்னுடைய தொழிலில் மேன்மை ஏற்படும், அலுவலகத்தில் வெற்றி ஏற்படும், மனதில் ஒரு சந்தோஷம் இனம் புரியாத அளவுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது இருக்காது, நிம்மதி அப்படிங்கிறது உருவாகும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நிறையா மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கை, பரிகாரம், இறையருள், இது மூன்றும் முக்கியமான விஷயங்கள்ங்க. எப்படி சொல்கிறேன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல நாளில் நம்ம நல்ல விஷயங்களை பண்ணுறோம் பாருங்கள், அது நமக்கு நிறைய நம்பிக்கைகளை உருவாக்கும். பரிகாரம், அமாவாசை, அஷ்டமி திதிகளில் பரிகாரம் பண்ணுறோம் பாருங்கள், அது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை விளக்கும். அதே மாதிரி இறையருள் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுல்ல, அதில் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறோம், நல்ல விஷயங்களை செய்கிறோம், ஆன்மீக பயணம் நிறையா போகிறோம்ல, இது அனைத்தும் இறையருளை உண்டாக்குகிறது. தீராத கடன், தீராத பாவம், அதுவும் வெறுப்புகள், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வீட்டில் நல்ல விஷயங்களை உருவாக்கும். தீராத கடன் அடைய வேண்டும், தீராத பாவம் விலக வேண்டும், வெறுப்பு வாழ்க்கை, வெறுப்பு விஷயங்கள் கண்டிப்பாக மாற வேண்டும். நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நம்ம மேலே ஒரு வெறுப்பை காட்டுறாங்க பாருங்க, அது மாறணும் அப்படின்னா அஷ்டலட்சுமி நம்ம வீட்டில் குடியிருக்கணுங்க. நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமி எப்போ தெரியுமா குடியிருப்பாங்க? நம்ம வீடு எவ்வளோக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அப்போ தாங்க அஷ்டலட்சுமிங்கிறவங்க நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க. முக்கியமாக நம்ம வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையர் மீது எவ்வளவுக்கு எவ்வளோ மரியாதை நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை மனதில் மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள், அதை வெளியிலும் காட்டுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு கடகராசிக்காரங்களும் வெள்ளிக்கிழமை வெத்தலைப்பாக்கு பார்த்துட்டு தூங்குறது, இல்லை வெத்தலைப்பாக்கு முன்னாடி கண்ணில் விழிக்கிறது, பணத்தை பார்த்து கண்ணை விழிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, காலம்புற வெள்ளிக்கிழமை மட்டும் விழிக்கும் போது கொஞ்சம் உங்கள் கண்ணை திறந்து பணம் வெத்தலைப்பாக்க பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குபேர யோகம், கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக ஏற்படும். முக்கியமாக திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினால் குடும்ப சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் விலகிவிடும். வறுமை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிபதி சந்திர பகவான், பூச நட்சத்திரத்துடைய அதிபதி சனி பகவான், இது ரெண்டுமே உடையது கடகராசி. இது நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது. பூச நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டுங்க. சனி பகவான் சனி திசையில் பிறக்கிறீங்க. உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வந்தாலும் கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார். வீட்டில் சக்கரை எந்திரம் பயன்படுத்துங்க, ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. நவக்கிரகங்களை வலம் வருவது உங்கள் வாழ்க்கையில் பல இனிமையான விஷயங்கள் உண்டாகும். வீட்டில் எக்காரத்தை கொண்டு சரி, வெள்ளிக்கிழமைகள் மட்டும் கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். கெட்ட வாசனை ஸ்மெல் வராத அளவுக்கு வீட்டை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா வீடு நல்லாயிருக்கும். மந்திர பலம் ஏற்படுத்த வேண்டும். சார் எனக்கு மந்திரம்லாம் தெரியாது, மந்திரத்தை போய் நான் வீட்டில் பிரயோகிக்கிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லாதுன்னா, உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை வேணுமோ அந்த தேவையை ஒன்றன் பின் ஒன்றாக கேளுங்கள். மனதில் உள்ள கோரிக்கையை இறைவனிடம் கேட்கும்போது மனம் பலம் பெறும். மனம் பலம் பெறுவது இல்லாமல் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுவும் இன்னொரு விஷயமா என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. நமக்கு அஷ்டம சனி வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, பொருளாதாரம் உட்காந்துரும், வேலை போயிடும், வியாபாரம் கஷ்டம், வெளிநாட்டில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் நிலைக்காது, திருமண பாக்கியம் இருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படிங்கிற கவலையை விட்டொழியுங்கள். உங்களால் நினைப்பதை தாண்டி செய்ய முடிய அளவுக்கு பவர் உள்ளவங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சோண்டு சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் நினச்சதை தாண்டி உங்களால் முன்னேற முடியும். யாரையும் திட்டாதீர்கள், யாருடைய குலத்திற்கும் துரோகம் செய்யாதீர்கள். நீங்கள் நல்லது செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் ஆதாயங்கள் அதிகமாகும். குடும்பமும் சரி, ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது கடகராசிக்கு உண்டு. இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பாசிட்டிவாக போகும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இன்னமும் சொல்லப்போனால் சுக்கிர திசையில் நீங்கள் ஓஹோன்னு இருப்பீங்க, புதன் திசையில் டாப்பில் போவீங்க, சூரிய திசையில் அரசியலை மேலே வருவீங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றமும் இறக்கமும் உடைய ராசி தான். என்றைக்குமே ஒரே மாதிரி பாசிட்டிவாக இருக்க மாட்டீங்க. என்றைக்குமே பிரச்சனைகள் அதிகமாக இருப்பவர்கள் நீங்களும் தான். இப்போ கண்டக சனி, அஷ்டம சனின்னு எல்லா ராசிக்கும் தொடர்ச்சியாக தான் வரும். அது கடகராசிக்கு மட்டும் கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க கூட அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கிறது உண்டுங்க. இன்னொரு சொல்லப்போனால் அஷ்டமத்தில் சனி பகவானை பெற்ற ஒரே ராசி நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அஷ்டமத்தில் உங்களுக்கு மட்டும்தான் சனி பகவான். மிதுனத்துக்கு அஷ்டமம் இருந்தாலும் மகரம் அது 10ல் தான் இருக்கார், ஆனால் உங்களுக்கு 11ல் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அதனால் என்றைக்குமே கொஞ்சம் வருத்தங்கள் வேதனைகள் இருக்க தான் செய்யும். எதையுமே எதிர்பார்த்து நீங்கள் ஏமாறக்கூடாது. ஏன்னா 6ல் குரு, 6ங்கிறது பார்த்திங்கன்னா மறைமுக ஸ்தானம், அதாவது எதிரிகள் ஸ்தானம், அதே மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட ஸ்தானம். இப்போ எப்படி துலாம் ராசிக்கு 6ல் குருவோ அதே மாதிரி உங்களுக்கும் 6ல் குரு தான்.
அதனால் நீங்கள் எதுலேயுமே ஒரு ஏமாற்றம் ஏற்படலாம். அதை சகித்து கொண்டு தான் வாழணும். முக்கியமாக என்ன செய்யணும்னா விரைவு செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ளவங்க உதவி செய்ய மாட்டாங்க. உங்கள்கிட்டேருந்து அவங்க உதவி எதிர்பார்த்து வாழ்வார்கள். உங்கள் மூலியமாக பயனடைய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக உண்டு. உங்களுக்கு நிறைய மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் வெளிநாடு வாய்ப்பு போவதை தடுக்கக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சுற்றி உள்ளவங்க போராடுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் முன்னேற முடியுமே தவிர யாரையும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி மேலே வர்றதுங்கிறது முடியவே முடியாது. கடகராசினியர்களே, ஆதாயம் அனுகூலம் எதிர்பார்க்காதீர்கள். அரசியலில் முன்னேற்றம் உண்டு. வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். பொருள் வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக கன்க்ளூஷனாக ஒரு விஷயம் சொல்ல வரேன் கடகராசினியர்களே. இந்த தை மாதம் முதல் 2024 தை மாதம் முதல் அஷ்டம சனியை நினச்சி பயப்படாதீங்க. மேலே நல்லபடியாக வரலாம். பொருளாதாரம் நல்லா மேம்படும். நல்ல பண வரவை சேமித்து வைத்து கொள்ள பழகுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லுங்கள். கூட்டு தொழில் பண்ணுறது, அடுத்தவங்களை நம்பி இறங்குறது, பணத்தை கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் வேண்டாங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் நல்லபடியாக வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறது இது இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். உங்கள் பல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீன்று கோடீஸ்வர ஒரு லாபமான காலகட்டத்தை கண்டிப்பாக அடைவீர்கள். அதற்கான நேரமும் காலமும் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கடகராசினியர்களே. இருதயம் சம்பந்தமான விஷயங்கள், ஜாயிண்ட் சம்பந்தமான விஷயங்கள், வயிறு சம்பந்தமான விஷயங்கள் போன கண்டக சனியில் இருந்ததுன்னா அதன் தொடர்ச்சியை மட்டும் சற்று கவனியுங்கள். நான் சொல்கிற விஷயம் 5 வயசு குழந்தையிலேருந்து சொல்கிறேன், 70 வயசு உள்ளவர்கள் வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான டேர்ம். இதில் நீங்கள் சம்பாதிங்க, சந்தோஷமாக இருங்க, மன நிம்மதியாக இருங்க, சேர்த்து வைங்க. பண வரவுக்கு மீறி செலவு செஞ்சு விரயம் பண்ணிடாதீர்கள். கடகராசினியர்களே, உங்கள் வாழ்க்கையில் பொன்னான காலம் தொடங்கிவிட்டது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.